நாங்கள் யாவரும் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பின் நல்ல பரலோக ராஜாவே, அப்பா, இந்த நேரத்தில் கூட ஆண்டவரே, இந்த ஆராதனை வேலைகளிலே ஆண்டவர் எங்களோடு கூட இணைந்திருந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபம் செய்கிறேன். அப்பா ஆண்டவர், இதை பார்க்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நீங்கள் அற்புதம் செய்யணும் ஏசப்பா, அதிசயம் செய்யணும் ராஜாவே. இந்த தேவைகளோடு ஆண்டவரை இருதயத்தில் இருக்கிற ஆண்டவரை பாரங்களோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் தாமே அவர்களுடைய வாழ்க்கையில் ஏசப்பா ஒரு அற்புதம் செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரை, வாக்குத்தத்தங்களின் தேவன், உடன்படிக்கையின் தேவன் ஏசப்பா, இவர்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நீங்கள் கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் ஆண்டவரை அது நிறைவேறும்படியாக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. தொடர்ந்து ஆண்டவர் இந்த ஊழியத்திலே ஆண்டவரை அப்பா இணைந்து ஏசப்பா ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தத்தாமே ஆண்டவர், இன்னும் அவர்களுடைய ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஏசப்பா. இன்னும் அவர்களை நீங்கள் கர்த்தாவே ஆண்டவரை அநேக ஆண்டவரை ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் நீங்கள் எடுத்து பயன்படுத்தி இந்த ஊழியம் இன்னும் ஆண்டவரை அப்பா இதனுடைய எல்லைகள் விஸ்தாரமாகும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லாவற்றையும் ஜீவிக்கிற இயேசுவின் நாமத்தினாலேயே ஜெபம் வேண்டி நிற்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடக்கம் 7ஆம் வசனம் வரை. நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலக்கமில்லாமல் அமைத்தலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையை பிரியமுமாயிருக்கிறது. எல்லா மனுஷரும் இரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிய அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்திய ஸ்தலம் ஒருவரே. எல்லாரையும் மீட்கும் பொருளாக நம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. இதற்காக நாம் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தையும் சத்தியத்தையும் விளக்கம் பண்ணுகின்ற போதகனாகவும் நியமிக்கப்படுகின்றேன். நான் பொய் சொல்லாமல் கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்கின்றேன். ஆமென். எதை நினைத்தும் கலங்காமல் நான் எப்போதும் ஸ்தோத்தரிப்பேன். எதை நினைத்தும் கலங்காமல் நான் எப்போதும் ஸ்தோத்தரிப்பேன். இதுவரை உதவின எபினேசர் நீரே, இனியும் உதவிடும் யெகோவாயீரே. இதுவரை உதவின எபினேசர் நீரே, இனியும் உதவிடும் யெகோவாயீரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நீர் எல்லாமே பார்த்துக் கொள்வீர், நீர் எல்லாமே பார்த்துக் கொள்வீர், நீர் எல்லாமே பார்த்துக் கொள்வீர், நீர் எல்லாமே பார்த்துக் கொள்வீர். தினத்திற்கு எஜமானன் நீரே, நாளைய கவலையோ கலக்கமோ இல்லை. நாளைய தினத்திற்கு எஜமானன் நீரே, நாளைய கவலையோ கலக்கமோ இல்லை. குறைகள் நீக்கிடுவே, நிறைவாயாக்கிடுவே, திருப்தியாக்கிடுவே, துதித்து மகிழச் செய்வே. குறைகள் நீக்கிடுவே, நிறைவாயாக்கிடுவே, திருப்தியாக்கிடுவே, உம்மை துதித்து மகிழச் செய்வே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நீர் எல்லாமே பார்த்துக் கொள்வீர், நீர் எல்லாமே பார்த்துக் கொள்வீர், நீர் எல்லாமே பார்த்துக் கொள்வீர், நீர் எல்லாமே பார்த்துக் கொள்வீர். எதை நினைத்தும் கலங்காமல் நான் எப்போதும் ஸ்தோத்தரிப்பேன்.
முன்னறிந்தென்னை முன்குறித்தீரே, முடியும் என்று பலன் கொடுத்தீரே. முன்னறிந்தென்னை முன்குறித்தீரே, முடியும் என்று பலன் கொடுத்தீரே. எனக்கு குறித்ததெல்லாம் செய்து முடிப்பவரே, என்னை அழைத்தவரோ நீ உண்மையுள்ளவரே. எனக்கு குறித்ததெல்லாம் செய்து முடிப்பவரே, என்னை அழைத்தவரோ நீ உண்மையுள்ளவரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நீர் எல்லாமே பார்த்துக் கொள்வீர், நீர் எல்லாமே பார்த்துக் கொள்வீர், நீர் எல்லாமே பார்த்துக் கொள்வீர், நீர் எல்லாமே பார்த்துக் கொள்வீர். லூக்கா 16 அதிகாரம் 1-13 வரை. பின்னும் அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி, ஐஸ்வர்யவானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒரு உக்கிர கணக்காரன் இருந்தான். அவன் தன் எஜமானுடைய ஆஸ்திகளை அழித்து போடுகிறதாக எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது எஜமான் அவனை வரவழைத்து, உன்னை குறித்து நான் இப்படி கேள்விப்பட்டிருக்கிறது என்ன? உன் உக்கிர கணக்கை ஒப்புவி, இனி நீ உக்கிர கணக்காரனாய் இருக்கக்கூடாது என்றான். அப்பொழுது உக்கிர கணக்காரன், நான் என்ன செய்வேன்? என் எஜமான் உக்கிரான விசாரிப்பிலிருந்து என்னை தள்ளி போடுகிறானே. கொத்துகிறதற்கு எனக்கு பலனில்லை, இறக்கவும் வெட்கப்படுகிறேன். உக்கிரான விசாரிப்பை விட்டு நான் தள்ளப்படும் போது என்னை தாங்கும் வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி செய்ய வேண்டியது இன்னதென்று எனக்கு தெரிய வந்தது என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு தன் எஜமானிடத்தில் கடன்பட்டவர்களை ஒவ்வொருவனாக வரவழைத்து, முதலாவது வந்தவனை, நீ என் எஜமானிடத்தில் பட்ட கடன் எவ்வளவு என்றான். அவன் 100 குடம் எண்ணெய் என்றான். அப்பொழுது உக்கிர கணக்காரன் அவனை நோக்கி, நீ உன் சீட்டை வாங்கி உட்கார்ந்து 50 என்று சீக்கிரமாய் எழுது என்றான். பின்பு அவர் வேறொருவனை நோக்கி, நீ பட்ட கடன் எவ்வளவு என்றான். அவன் 100 கலம் கோதுமை என்றான். அப்பொழுது அவன், நீ உன் சீட்டை வாங்கி 80 என்று எழுது என்றான். அநீதி உள்ள உக்கிர கணக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை மெச்சிக்கொண்டு, இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமானாய் இருக்கிறார்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்களும் உங்கள் நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்ள. இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். இந்த வாரம் நற்செய்தி புத்தகத்திலிருந்து நாம் வாசிப்பதற்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 1வது வசனம் தொடங்கி 13வது வசனம் வரையிலான வேத பகுதியாகும். வெளிப்படையாக நாம் கூறுவோமானால் இது மிகவும் சுவாரஸ்யமான ஒரு கதையாக காணப்படுகின்றது. இந்த பகுதியானது எனக்கு மிகவும் பிடித்த ஒரு பகுதிகளில் ஒன்றாக காணப்படுவதோடு, விசுவாசிகளாகிய நாம் இதை குறித்து அடிக்கடி சிந்திப்பது குறைவு என்று கூட நான் நினைக்கிறேன். காரணம், இந்த குறிப்பிட்ட பகுதியிலிருந்து நாம் எதை கற்றுக்கொள்ளலாம் என்பதை குறித்து இன்றைய நாளிலே நாங்கள் அதிகமாக அவதானத்தை செலுத்தி நாங்கள் பார்க்க போகின்றோம். இப்போது இயேசு ஒரு ஐஸ்வர்யவானை பற்றி பேசுவதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த ஐஸ்வர்யவான் தனது வியாபாரத்தில் அன்றாட நடவடிக்கைகளை கையாள அல்லது அவற்றை பார்க்க ஒரு உக்கிரான உத்தியோகத்தை ஒருவனுக்கு கொடுத்து அவனை நியமிப்பதை நாங்கள் இங்கே பார்க்கின்றோம். ஆனால் இந்த கட்டத்தில் அவன் நியமித்திருந்த அந்த உக்கிரானத்துவத்துக்கு நியமித்திருந்த அந்த மனிதன் தன் உடைமைகளை, அதாவது அந்த எஜமானுடைய உடைமைகளை வீணடிப்பதாக அவனுக்கு அறிவிக்கப்படுகிறது. எனவே அந்த ஐஸ்வர்யவான் தான் நியமித்த உக்கிரானக்காரனை அழைத்து, உன்னை பற்றி நான் கேள்விப்படுவது என்ன என்று அவனிடத்திலே கேட்டான். ஐஸ்வர்யவான் அவனை எதிர்கொள்ள தொடங்கி,
உன் உக்கிரான கணக்கை ஒப்புவி என்றான். காரணம், அந்த எஜமான் தன் உக்கிரானக்காரனை பற்றி கேள்விப்பட்ட விஷயங்களை வைத்து அவனை அந்த பதவியிலிருந்து துரத்திவிட அவன் தீர்மானிக்கின்றான். எனவே அந்த உக்கிரானக்காரன் தனக்குள்ளே சிந்தித்து, இப்போது நான் என்ன செய்ய போகிறேன்? என் எஜமான் ஒருவேளை என் தொழிலை விட்டு என்னை நீக்கிவிட்டால் நான் என்ன செய்வேன்? எங்கே போவேன்? அவன் அந்த சூழ்நிலையிலே பல மாற்று வழிகளை அவன் சிந்தித்து பார்க்க தொடங்குகிறான். சரீரத்திலே கஷ்டப்பட்டு நிலத்தை கொத்தி உழைக்கக்கூடிய பலன் தனக்கு இல்லை என்பதை அவன் அங்கே உணர்கின்றான். என்னால் வேறு எந்த வேலையும் செய்ய முடியாது. தெருக்களிலே போய் பிச்சை எடுப்பது கூட எனக்கு வெட்கமான காரியம். ஆகவே நான் ஒரு காரியத்தை செய்வேன் என்று அவனே சிந்தித்து ஒரு முடிவுக்கு வருவதை பார்க்கின்றோம். உக்கிரான விசாரிப்பிலிருந்து தான் தள்ளப்படும் போது தன்னை அங்கே வீதிகளிலே அல்லது வீடுகளிலே மக்கள் ஏற்றுக்கொள்ளும் படிக்கு ஒரு நிலைமை உண்டாகும் பொருட்டு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவன் அங்கே தீர்மானித்து அவன் தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு அவன் தன் எஜமானுடைய அந்த சொத்துக்களிலே கடன்பட்ட ஒவ்வொரு நபர்களையும் அழைத்து அவர்களிடத்திலே அவன் இப்படி சொல்லுகிறான். தன்னிடத்திலே கடன்பட்ட 90 கெலன் ஒலிவ எண்ணெய் கடன்பட்டு இருக்கிற ஒரு மனுஷனை பார்த்து சொல்லுகிறான், நீ சீக்கிரமாக ஒரு சீட்டை எடுத்து 450 என்று எழுது என்று அவன் அங்கே சொல்லுகிறான். தன்னிடம் கடன்பட்டவர்களை அழைத்து அவர்கள் பட்ட கடன்களுக்கு ஒரு தள்ளுபடி கொடுத்து அந்த தொகையை கொடுக்கும்படிக்கு அவன் கேட்டுக்கொள்கின்றான். முழு தொகையும் கட்டும்படிக்கு அவன் வற்புறுத்தாமல் அவர்களுக்கு தேவையான ஒரு இடைவெளி கொடுத்து அவர்களுக்கு ஒரு தள்ளுபடியும் கொடுத்து பட்ட கடனிலே பாதியை சரி அடைக்கும்படிக்கு அவர்களை அவன் ஊக்குவிக்கின்றதை நாங்கள் பார்க்கிறோம். அவன் செய்கிற இந்த செயல்முறையானது கடன்பட்டவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கும் நிச்சயமாகவே. முடிவிலே என்ன நடந்தது என்று பாருங்கள். இது மிக சுவாரஸ்யமாக காணப்படுகிறது. அந்த அநீதியுள்ள உக்கிரானக்காரன் மிகவும் விவேகமாக நடந்து கொண்டான் என்று அந்த எஜமான் கண்டு அவனை பாராட்டுகின்றான். அதாவது அந்த எஜமான் அவனுடைய நேர்மையற்ற தன்மைக்காக அவனை பாராட்டவில்லை. ஆனால் அவன் புத்திசாலித்தனமாக தனது வியாபார நடவடிக்கைகளை செய்தபடினாலே அந்த எஜமான் அந்த உக்கிரானக்காரனை பாராட்டுகின்றான். இயேசு இதை பற்றி சொன்னபோது அவர் கூறியது, ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் அதிக புத்திமான்களாய் இருக்கிறார்கள் என்று இயேசு கூறுகிறார். இந்த உலக மக்கள் விசுவாசிகளையும் இயேசுவை பின்பற்றும் ஒளியின் மக்களை விடவும் தங்கள் சொந்த பிரச்சனைகளை காரியங்களை கையாள்வதிலே மிகவும் சாதுரியமாக விவேகம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பதை இயேசு இங்கே காண்பித்து கொடுக்கின்றார். எனவே இயேசு அதை கொண்டு இந்த கருத்தை வலியுறுத்துகிறார். அழிந்து போகும் உலக பொருட்களால் நீங்கள் உங்களுக்காக நண்பர்களை சம்பாதித்துக் கொள்ளுங்கள். அப்போது நீங்கள் மரிக்கும் போது நித்திய வீட்டிலே உங்களை நிரந்தரமாய் ஏற்றுக்கொள்ள மக்கள் இருப்பார்கள் என்று அவர் கூறுகிறார். அவர் இந்த பூமிக்குரிய விஷயத்தை ஒரு உதாரணமாக பயன்படுத்தி இந்த உண்மையை, இந்த சத்தியத்தை நமக்கு வலியுறுத்தியுள்ளார். உலகத்தில் உள்ள ஒரு உக்கிரானக்காரன் கூட தனது சாதுரியமான நுணுக்கத்தை, விவேகத்தை பாவித்து தனக்காக நண்பர்களை சம்பாதித்து கொள்ள எப்படி அவன் கிரியை செய்கிறான் என்பதை இந்த மதசார்பற்ற கதையை பயன்படுத்தி இயேசு நமக்கு காண்பித்து கொடுக்கின்றார். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தவற்றில் நீங்கள் பேராசை கொள்ளாமல் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று இயேசு நமக்கு ஒரு உதாரணத்தை பயன்படுத்தி பாடம் புகட்டுகின்றார். ஏனென்றால் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதன் மூலம் நீங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களோடு இருக்கும் நண்பர்களை பெற்றுக்கொள்கிறீர்கள். நித்திய நண்பர்கள், வணிக அர்த்தத்தில் மட்டுமல்ல, நீங்கள் நித்திய நண்பர்களை இதற்கூடாக பெற்றுக்கொள்வீர்கள். நாம் கொடுக்கும் போது அதுதான் நமக்கு நடக்கும். நாம் பரலோகத்தில் நமக்காக பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறோம். பரலோகத்தில் பொக்கிஷத்தை மாத்திரம் அல்ல, நித்திய காலம் முழுவதும் நட்பையும் நாங்கள் சேர்த்து கொள்கின்றோம். நாம் கொடுப்பது மற்றவர்களின் வாழ்க்கைக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த உதவுவது மட்டும் அல்லாமல் பரலோகத்தில் நாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு வகையான நித்திய நட்பையும் பிணைப்பையும் உருவாக்குகின்றது என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். எனவே
அது ஒரு புத்திசாலித்தனமான முதலீடு என்று நான் சொல்லுகிறேன். ஒரு புத்திசாலித்தனமான பூமிக்குரிய உக்ரானுக்காரனுக்கும் நித்திய காரியங்களில் புத்திசாலித்தனமாக இருக்கும் உக்ரானுக்காரனுக்கும் இடையே ஒரு பரஸ்பரம் காணப்படுவதை நாம் இங்கே பார்க்கின்றோம். கர்த்தர் நமக்கு கொடுத்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களையும் பொருட்களையும் சுயநல லாபத்துக்காக மட்டும் பயன்படுத்தாமல் பரலோகத்தில் நமக்காக பொக்கிஷங்களை சேமித்து வைக்கும் ஒரு காரியத்திலே நாம் ஈடுபட வேண்டும். நாம் உலக காரியத்திலிருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டு அதை நித்திய காரியங்களோடு ஒப்பீடு செய்து ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளும் நபர்களாக இருக்க வேண்டும். எனவே விசுவாசிகளாகிய நாங்கள் ஊமைகளைப் போல இருக்க அழைக்கப்படவில்லை. நம் இருதயத்தை பூட்டி வைத்து கொள்ள அழைக்கப்படவில்லை. நம் கர்த்தராகிய தேவனை உண்மையிலே நாம் நம் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மலத்தோடும் முழு மனதோடும் நாங்கள் அன்பு கூற வேண்டும். இதை நாம் அறிந்திருக்கிறோம். இயேசுவை பின்பற்றுவது என்பது நம் மனதை மூடி போடுவது என்ற அர்த்தம் கிடையாது. அதாவது நாம் இப்போது எதை செய்தாலும் நாம் அதை அதிக நோக்கத்துடன் ஞானத்துடன் தெளிவுடன் நாம் செய்ய வேண்டும். எல்லாவற்றை விட நாம் அதை நித்திய கண்ணோட்டத்தோடு செய்ய வேண்டும். உலக பொருட்களை நாம் நித்தியத்துக்கு பிரயோஜனமாக பயன்படுத்த வேண்டும். அது மற்றவர்களுக்கு பிரயோஜனமாகும் விதத்திலே அதை நித்தியத்தை நோக்கி வழிநடத்தும் நோக்கத்தோடு பயன்படுத்த வேண்டும். அது நமக்கு நித்தியத்தில் பொக்கிஷங்களையும் உறவுகளையும் சேமித்து வைக்க உதவுகிறது. இது நாம் விரும்பும் விஷயங்களில் ஒன்றாகும். இப்போது நாம் உலகம் முழுவதும் ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஊழியம் செய்து வருகிறோம். நாம் என்ன செய்கிறோம் என்றால் உலக செல்வத்தை நாங்கள் பயன்படுத்துகின்றோம். இந்த ஊழியத்தை செய்ய நன்கொடை கொடுக்கிற நிறைய பேர் அங்கே வியாபாரிகளாக காணப்படுகிறார்கள். ஆனால் அவர்கள் நித்திய அர்த்தத்தில் புத்திசாலித்தனமாக சிந்திக்கிறவர்கள். அவர்களுக்கு உதவுவதற்காக இப்போது இந்த ஊழியத்தை செய்ய அங்கே அவர்கள் நன்கொடை கொடுத்து உதவி வருகிறார்கள். இதனால் அவர்களுக்கு பரலோகத்தில் ஒரு பெரிய பொக்கிஷம் இருக்கிறது. அதை செய்வதற்கு நித்திய உறவுகளை உருவாக்குவதற்கு நாம் அவர்களுக்கான இந்த பாக்கியத்தை அல்லது இந்த காரியத்தை நாங்கள் அவர்களுக்கு வழியை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்கிறோம். மேலும் நாம் இந்த மகிழ்ச்சி நித்திய காலம் முழுவதும் கொண்டாட போகிறோம். பின்னர் இயேசு இவ்வாறு கூறினார், கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்தின் மேல் உண்மையாயிருப்பான், கொஞ்சத்தில் உண்மை இல்லாதவன் அநேகத்தில் அவன் உண்மை இல்லாதவனாக இருப்பான் என்று இயேசு சொல்கிறார். உலக செல்வத்தை கையாள்வதில் நாங்கள் நம்பத்தக்கவர்களாக இல்லாவிட்டால் உண்மையான செல்வத்தை நமக்கு ஒப்படைக்கிறது யார்? வேறொருடைய சொத்தில் உண்மை இல்லாதவர்களாய் இருக்கும் போது சொந்தமாக நமக்கு சொத்தை கொடுக்க போகிறது யார்? எனவே மிக முக்கியமான இந்த கொள்கையை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள். நம்மில் சிலர் உண்மையிலே கர்த்தரிடத்திலிருந்து நிறைய காரியத்தை நாங்கள் விரும்புகிறோம். இருக்கிறது போதாது, ஆண்டவரே எனக்கு இன்னும் வேண்டும் என்று நாங்கள் அநேக நேரத்தில் நினைக்கிறோம். இருக்கிற விஷயத்திலே அசட்டியாக இருப்போம். அதை ஒழுங்காக செய்வது கிடையாது. அரைக்குறையாக பாதி மனதோடு நாம் செய்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், கொஞ்சத்தில் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பின்பு அவர் நம்மிடத்திலே அநேக காரியத்தை ஒப்படைப்பார். தங்களுக்கு கொடுக்கப்பட்ட விஷயத்தில் உண்மை உள்ளவர்களாக இருந்து அதை நிரூபிக்கும் மக்களை தான் மற்ற மக்கள் நம்புவார்கள். எனவே உங்களிடம் உள்ளவற்றில் நீங்கள் தொடங்குங்கள். அந்த காரியத்தில் உண்மையுள்ளவர்களாக இருங்கள். அப்பொழுது அவர் உங்களுக்கு அதிகமாக கொடுப்பார். ஆனால் நாம் சிறியவற்றில் கொஞ்சத்தில் உண்மை உள்ளவர்களாக இல்லாவிட்டால் அதிகமான விஷயத்தில் நாங்கள் ஒருபோதும் உண்மை உள்ளவர்களாக இருக்க மாட்டோம். எனவே நாம் இருக்கும் இடத்திலிருந்து தொடங்குவோம். கொஞ்சமாய் கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த கொஞ்சத்தில் உண்மையாக இருக்க பழகுவோம். நம்மிடத்தில் உள்ளவற்றில் நாம் மிக கவனமாக புத்திசாலித்தனமாக இருக்க வேண்டும். ஒரு பக்கத்தில் இவைகள் மிகவும் ஆன்மீகமற்ற காரியங்களாக தெரிந்தாலும் இது எமது பூமிக்குரிய உலக விஷயத்திலிருந்து தான் முதலாவது தொடங்குகிறது. கர்த்தர் நமக்கு கொடுத்ததை நாம் எவ்வாறு கையாளுகிறோம்? ஆன்மீக நித்திய ஆசீர்வாதங்களை பற்றி நமக்கு பெரிதாக எதுவும் தெரியாது. ஆனால் நமக்கு இருக்கும் அனைத்து பொருட்களையும் பணங்களையும் நம்மை சுற்றி இருப்பவர்களுக்காக மற்றும் அவருடைய ராஜ்யத்துக்காக நாம் பயன்படுத்துகின்றோம். ஏனென்றால் கர்த்தர் நமக்கு கொடுக்க விரும்பும் பெரிய ஆன்மீக விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் நாம் நமக்கு கொடுத்தவற்றில் உண்மையுள்ளவர்களாக இருந்து அதை நிரூபிக்க வேண்டும். பின்னர் இயேசு நமக்கு நினைவூட்டுகிறார், 2 எஜமான்களுக்கு ஒருவனுக்கும் ஊழியம் செய்ய முடியாது. இந்த உலகத்தின் விஷயங்களை நாம் நேசிப்போம் என்றால்
நாம் நித்திய விஷயங்களிலே கவனம் செலுத்த முடியாது. நித்திய விஷயத்திலே கவனம் செலுத்துவோம் என்றால் உலக விஷயத்திலே நமக்கு கவனம் செலுத்த முடியாது. ஆகவே நாம் அவருடைய ராஜ்யத்தின் நோக்கங்களுக்காக காரியத்தை செய்ய வேண்டும், பயன்படுத்த வேண்டும். எனவே முடிவிலே நீங்கள் யாருக்கு சேவை செய்கிறீர்கள் என்பது மிக மிக முக்கியம். நீங்கள் கர்த்தருக்கு சேவை செய்கிறீர்களா அல்லது உங்களுக்கு நீங்களே சேவை செய்கிறீர்களா? நீங்களே அதை நிதானித்து அறிந்து கொள்ள வேண்டும். உங்களிடம் உள்ள பொருட்களை உலக நோக்கங்களுக்காக பயன்படுத்துகிறீர்களா அல்லது தேவ ராஜ்யத்தின் நோக்கத்துக்காக, நித்திய நோக்கத்துக்காக பயன்படுத்துகிறீர்களா? தேவனுடைய ராஜ்யத்துக்காக, நித்திய நோக்கத்துக்காக உங்களுடைய உலக பிரகாரமான செல்வத்தை பயன்படுத்துங்கள் என்று உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தை கூடாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். ஆராய்ந்து முடியாத அற்புதங்கள் செய்பவரே, எண்ணி எண்ணி முடியாத அதிசயம் செய்பவரே. ஆராய்ந்து முடியாத அற்புதங்கள் செய்பவரே, எண்ணி எண்ணி முடியாத அதிசயம் செய்பவரே. கேட்பதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்பவரே, வேண்டிக் கொள்ளும் யாவருக்கும் அதிசயம் செய்வீரே. கேட்பதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்பவரே, வேண்டிக் கொள்ளும் யாவருக்கும் அதிசயம் செய்வீரே. செய்வீரே, செய்வீரே. ஆராய்ந்து முடியாத அற்புதங்கள் செய்வீரே, செய்வீரே, செய்வீரே. ஆராய்ந்து முடியாத அற்புதங்கள் செய்வீரே. தள்ளாடும் வயதினிலும் ஆபிரகாம் சாராளுக்கு அற்புதம் செய்தீரே, ஈசாக்கை அளித்தீரே. தள்ளாடும் வயதினிலும் ஆபிரகாம் சாராளுக்கு அற்புதம் செய்தீரே, ஈசாக்கை அளித்தீரே. வேண்டிக் கொள்ளும் யாவருக்கும் அற்புதங்கள் செய்வீரே, ஆராய்ந்து முடியாத அதிசயம் செய்வீரே. வேண்டிக் கொள்ளும் யாவருக்கும் அற்புதங்கள் செய்வீரே, ஆராய்ந்து முடியாத அதிசயம் செய்வீரே. செய்வீரே, செய்வீரே. ஆராய்ந்து முடியாத அற்புதங்கள் செய்வீரே, செய்வீரே, செய்வீரே. ஆராய்ந்து முடியாத அற்புதங்கள் செய்வீரே. தடை செய்த செங்கடலை அற்புதமாய் பிளந்தீரே, திகைத்து கலங்கி நின்ற உம் ஜனத்தை நடத்தினீரே. தடை செய்த செங்கடலை அற்புதமாய் பிளந்தீரே, திகைத்து கலங்கி நின்ற உம் ஜனத்தை நடத்தினீரே. அவ்விதமே தவித்து நிற்கும் தேவஜனம் யாவருக்கும் தடைகளை உடைப்பீரே, அதிசயம் செய்வீரே. அவ்விதமே தவித்து நிற்கும் தேவஜனம் யாவருக்கும் தடைகளை உடைப்பீரே, அதிசயம் செய்வீரே. செய்வீரே, செய்வீரே. ஆராய்ந்து முடியாத அற்புதங்கள் செய்வீரே, செய்வீரே, செய்வீரே. ஆராய்ந்து முடியாத அற்புதங்கள் செய்வீரே. வேண்டிக் கொண்ட அந்நாளுக்கு
சாமுவேலை அளித்தீரே, வேண்டுதல்கள் கேட்டீரே, அற்புதங்கள் செய்தீரே. வேண்டிக் கொண்ட அன்னாளுக்கு சாமுவேலை அளித்தீரே, வேண்டுதல்கள் கேட்டீரே, அற்புதங்கள் செய்தீரே. ஒன்றுக்கும் மேலாக நன்மைகள் தந்தீரே, வேண்டிக் கொள்ளும் யாவருக்கும் அதிகமாய் செய்வீரே. ஒன்றுக்கும் மேலாக நன்மைகள் தந்தீரே, வேண்டிக் கொள்ளும் யாவருக்கும் அதிகமாய் செய்வீரே. செய்வீரே, செய்வீரே, ஆராய்ந்து முடியாத அற்புதங்கள் செய்வீரே. செய்வீரே, செய்வீரே, ஆராய்ந்து முடியாத அற்புதங்கள் செய்வீரே. ஆராய்ந்து முடியாத அற்புதங்கள் செய்பவரே, எண்ணி எண்ணி முடியாத அதிசயம் செய்பவரே. ஆராய்ந்து முடியாத அற்புதங்கள் செய்பவரே, எண்ணி எண்ணி முடியாத அதிசயம் செய்பவரே. கேட்பதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்பவரே, வேண்டிக் கொள்ளும் யாவருக்கும் அதிசயம் செய்வீரே. கேட்பதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்பவரே, வேண்டிக் கொள்ளும் யாவருக்கும் அதிசயம் செய்வீரே. செய்வீரே, செய்வீரே, ஆராய்ந்து முடியாத அற்புதங்கள் 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 செய்வீரே. கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்களுடைய அருமையான தகப்பனே, இந்த அருமையான ஆராதனை வேளைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சார். உங்களை துதிப்பது எங்களுக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய சலாக்கியம் ஆண்டவரே. உங்களை தேவனாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது ஆண்டவரே. எங்களுக்கு தந்த இந்த சலாக்கியத்துக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சார். இந்த ஆராதனை முழுவதிலும் நீங்கள் எங்களோடு கூட இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையை வழங்கப்பட்ட செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் அது கிரியை செய்யும்படியாய் ஆவியானவர் தாமே எங்களோடு இடைப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் உலகத்துக்குள்ளே போகிற போது உங்களுடைய பலத்தோடும் உங்களுடைய வழிநடத்தலோடும் செல்ல உதவி செய்யுங்கள் ஆண்டவரே. உங்கள் கிருபையின் கரத்துக்குள், உங்கள் பராமரிப்புக்குள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அறிவெல்லாம் கடந்த கடவுளின் சமாதானம் உங்கள் மனமெல்லாம் நிறையட்டும். கடவுளையும் அவர் மைந்தன் இயேசு கிறிஸ்துவையும் பற்றிய அறிவிலும் அன்பிலும் அது உங்கள் நிலை கொள்ளச் செய்யட்டும். தந்தை, மைந்தன், புனித ஆவியானவராகிய அனைத்து வல்ல கடவுளின் ஆசி எப்போதும் உங்கள் மீதும் உங்களோடும் நிறைவாய் என்றும் தாங்குவதாக.